போகர் மக்கள் எல்லாரும் கருத்து குருடுகளாக இருக்கிறத பார்த்து எப்படியாவது இவங்களுக்கு உதவி செஞ்சு தீரணும், திருத்தி மக்களை நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. தவம் செய்தவங்களுக்கு அவங்களோட நல்வாழ்வுக்காக தங்க செய்யற முறையையும் கத்துக் கொடுக்கிறாரு. வியாதியஸ்தர்களுக்கு நோயை குணப்படுத்தி மறுபடியும் நோய் வராம இருக்க வழிமுறைகளையும் சொல்லி கொடுக்கிறாரு. தம் சீடர்களுக்கு காயக்கல்ப ரகசியங்களையும் குளிகை செய்யும் முறைகளையும் சொல்லி கொடுத்தாரு. போகர் இமயமலை மேருமலைக்கு போய் சித்த புருஷர்களையும் பார்த்து தரிசிக்கிறாரு. அந்த சித்தர்கள் போகரை பார்த்து சொன்னது என்னன்னா, உலக மக்களுக்கு என்னதான் நல்ல வழி காட்டினாலும் சரி, அவங்க உன் வழிக்கு வரவே மாட்டாங்க. உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நீ கவலையே படாத, நீ முயற்சி செஞ்சுட்டே இருன்னு அறிவுரை சொல்றாங்க. அதுக்கப்புறம் போகர் தமிழ்நாட்டுக்கு வந்து அடையிறாரு. அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துற முறையை கத்து கொடுக்கிறாரு. ஆனா எல்லாரும் இவரை அலட்சியமா தான் நடத்துறாங்க. இருந்தாலும் போகர் அவரோட முயற்சியை கைவிடாம அதிசயங்களை செய்து காட்டினாரு போகர்.